சமூக நீதி மலர்ந்த தமிழ்நாட்டில், அறிவாசான் தந்தை பெரியாரினுடைய முழக்கங்கள் எழுந்த தமிழ்நாட்டில், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனிதநேய கோட்பாட்டை உலகத்துக்கு தந்த தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகள், ஹானர் கில்லிங்ஸ், சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறும் இடங்களிலெல்லாம் கொடூரமான கொலைகள் நடப்பது மிகுந்த வேதனையை, தாங்க முடியாத துயரத்தை தருகிறது. நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போல் இருக்கிற இந்த காட்சியை பார்க்கிற பொழுது, பொறியியல் கல்லூரியிலே படித்த மாணவர்கள், சங்கர் என்கின்ற ஒரு தலித் சமூகத்திலே பிறந்த ஒரு மாணவன், ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன், அவர் விரும்பி ஒருவரை ஒருவர் நேசித்து, அந்த கௌசல்யா என்ற பெண் இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர், தலித் அல்லாத ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். பெற்றோர்கள் போக மாட்டேன், என் கணவனோடு தான் வாழ்வேன் என்று சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிருக்கு, 8 மாத காலம் ஆயிற்று. அவர்கள் வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து பொருள், ஏனென்றால் பொருள்கள் வாங்க வேண்டும், சமையலுக்கோ அதுக்கோ பொருள் வாங்க வேண்டும் என்று கணவனும் மனைவியுமாக உடுமலைப்பேட்டையிலே கடைத்தெருவு பக்கம் சென்றிருக்கிறார்கள். பட்ட பகலில் கொடூரமாக அந்த சங்கர் என்ற இளைஞனை வெட்டி சாய்த்து விட்டு, அந்த அபலை பெண் கௌசல்யாவை வெட்டி போட்டுவிட்டு, எல்லோரும் பார்க்கப்பட்ட பகலில் அரிவாளை தோளிலே சொருகி கொண்டு அவர்கள் மிக சாவகாசமாக இருசக்கர வாகனத்திலே சென்றிருக்கிறார்கள். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக கடும் நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இப்படி ஒரு விழிப்புணர்வை, சமூக நீதிக்கான விழிப்புணர்வை, இது மிக கொடூரமானது. மனிதநேயத்தை 1000 அடிக்கு கீழே குழி தோண்டி புதைப்பது மத்திய காலத்திலா நாம் வாழ்கிறோம். இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, தங்கள் சுயநலத்துக்காக ஆங்காங்கு இதை கூர்மைப்படுத்தி, வேற்றுமைகளை அதிகப்படுத்தி, மோதல்களுக்கு, இப்படிப்பட்ட கௌரவ கொலைகளுக்கு வாளை தீட்டி கொடுப்பதைப் போல சிலர் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது, அவர்கள் இந்த சமூகத்தை நாசப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கண்டனம் தெரிவிக்க முடியும். கடுமையான நடவடிக்கை இந்த கொலையாளிகள் மீது எடுப்பது மட்டுமல்ல, இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாத அளவுக்கு சமூகத்திலே ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துகின்ற பணியிலே அனைத்து தரப்பினரும் ஈடுபட வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். கடந்த ஆண்டு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தில் சாதி ஆணவ கொலை தொடர்கதையாக இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய போது, அன்று தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைவே கிடையாது, அந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது, தனியாக சட்டம் ஒன்றும் தேவையில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் பதில் உரைத்தார். அதற்கு பிறகுதான் கோகுல்ராஜ் படுகொலை, அதற்கு பிறகுதான் இன்று வைகோர்கள் விளக்கிய இந்த சாதி ஆணவ கொலை. கடந்த 3 ஆண்டுகளில் சங்கர் படுகொலை என்பது 81வது சாதி ஆணவ கொலை. 3 ஆண்டுகளில் இந்த சாதி ஆணவ கொலையை கண்டிப்பது மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சாதி ஆணவ கொலை நடக்காமல் இருப்பதற்காக அல்லது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இத்தகைய சாதி ஆணவ கொலை வன்மையாக கண்டிப்பதோடு சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் வலியுறுத்துகிறோம், சாதி ஆணவ கொலை தடுப்பதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் மக்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நம்ம குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது மிக அழுத்தமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்களும் சொல்லுங்க. சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கௌரவ கொலைகள் என்னும் பெயரால் தமிழகத்தில் இந்த காட்டு மிராண்டித்தனம்
நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதில் 70% கௌரவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உடுமலைப்பேட்டையில் சங்கர், கௌசல்யா ஆகியோர் திருமணம் செய்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. தாயில்லாத பிள்ளை அவன் சங்கர். அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் என்ஜினியரிங் முடித்திருக்கிறான். அந்த பெண்ணும் இந்த பையனும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உடுமலைப்பேட்டை நகரத்தில் பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாடுகிற வீதியில் மிக கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணும் இப்போது உயிருக்கு ஊசலாடும் நிலையில் ஐசியு என்கிற அந்த மருத்துவ சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு அரசியல் ஆதாயம் தேடும் சில சாதியவாத சக்திகளின் தூண்டுதல்கள் தான் காரணம். வெளிப்படையாக மேடைகளில் பேசுவதும் தமிழகம் தழுவிய அளவில் இந்த கருத்தை பரப்புவதும் இதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டும் வகையில் அரசியல் செய்வோரை அடையாளம் காண வேண்டுவதும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இன்றைய தேவையாக உள்ளன. திரும்ப சார், நீங்க பேசும்போது சில அரசியல் கட்சிகள் வந்து ஜாதி மோதலை தூண்டுற வகையில பேசுறாங்க. எந்த கட்சி தலைவர்கள் குறிப்பிட்ட வகையில சொல்ல முடியும்? எல்லாருக்கும் தெரியும், அது எந்த கட்சிகள்னு எல்லாருக்கும் தெரியும். அன்புமணி சொல்ல வரீங்களா? எதுக்கு நீங்களா ஒன்றை போட்டு வாங்குறீங்க? எதுக்கு இதுக்கு எதுக்கு சொல்லி இதால சொல்லணும்? எல்லாருக்கும் தெரியும்னா உங்களுக்கு தெரிய போய் தானே அந்த பேரை சொல்றீங்க. அவர் சொல்ல மாட்டார். என்ன தயக்கம்? என்ன தயக்கம்? தெரிந்தது தானே, ஊரறிந்த தானே. எதுக்கு சொல்லணும்? இல்ல, இந்த சம்பவத்தை வந்து நாங்க எதுக்காக ஒரு பேரை சொல்லணும்? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. வேற கேள்வி கேளுங்க சார். மக்கள் நல கழக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அதிமுகவோட போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆங்கில நாடுகளில் செய்தி வருது. இதை பத்தி உங்களோட நான் ஏற்கனவே நேற்று முற்பகலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கூட்டணி சார்பாக நான் பேசுகிற போது இப்படி உடைகிறது, கலைக்கப்படும், ஒற்றுமை இருக்க மாட்டோம் யாராவது சொல்றாங்கன்னா அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது ஒரு சின்ன திருத்தம். முத்தரசன் சொன்னாரு, இவங்களை அங்கே அனுப்புனா அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டரை மெண்டல் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகவே அப்படி எழுதுறவங்களை, பேசுறவங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுவோம் என்று சொல்லுகிற போது கேள்வி கேட்காதீங்க. போய் அதாவது கேட்கறவங்களையும் இல்ல இல்ல, அந்த காலத்துல காலேஜ்ல படிக்கிறப்ப ரிப்பப்ளிக் சீரியல் சண்டை படம்னு இங்கிலீஷ் படத்துக்கு போடுவாங்க. இப்ப இவங்க விரும்புறதும் 1-2 பேர் ஏதாவது ஒருத்தர் சொல்லி அதை இன்னைக்கு பேப்பர்ல 8 காலமா போட்டு திரும்ப கடும் தாக்கு, திருப்பி இவர் தாக்கு, அது சென்சேஷனல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க பொறுப்புணர்வோடு விஷயங்களை பேசுறோம். வரும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முதல்ல தெரிவிக்கும். அநீதியை எதிர்த்து போரிடுகிற களம். நாம் வெறும் ஓட்டு பொறுக்குவதற்கான களத்தில் இறங்கவில்லை, போர் நடத்துவதற்கான களத்தில் இறங்கியிருக்கிறோம்.